நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதிகளில் தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதிகளில் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் தலைமையில் நகர செயலாளர் சக்திவேல் முன்னிலையில் திமுக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. உறுதிமொழியை திமுக மாவட்ட பிரதிநிதி சவுந்தரபாண்டியன் வாசித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் B.S. பக்ருதீன். நம்மளுடைய தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பின்படி மத்திய அரசினுடைய தவறை சுட்டிக்காட்டி இங்கே நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், பாராளுமன்றத்தினுடைய தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் நம்முடைய தென்னாட்டிற்கு நமக்கு இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியை குறைத்து 31ஆக குறைப்பதற்கு ஆன சூழ்ச்சியும், அதேபோல் கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கு தேசம் போன்ற நாடுகளிலே தென்னாட்டிற்கு வரக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி கொண்டிருக்கிறது. அதை தடுத்திட வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர் இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் வாசிக்கிறேன். போது எம்பிக்கள் இல்லாமல் தமிழ்நாட்டை பாதிக்கும் கொள்கைகளை எதிர்த்து நின்று தடுக்க முடியாது போகும். நமது மாநிலத்தின் பெருமைமிக்க சமூக நீதி மற்றும் சுயமரியாதை பாரம்பரியத்தை நாம் இழக்க நேரிடும். வலுவான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால் ஏழை எளிய மக்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பெண்களுக்கு உதவக்கூடிய நலத்திட்டங்களுக்கான நிதி பெருமளவு குறைக்கப்பட்டு நலத்திட்டங்களையே தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பள்ளிகள், மருத்துவமனைகள், சாலைகள் ஆகியவற்றிற்கு குறைவான நிதி ஒதுக்கப்படும் போது நமது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு நமது அன்றாட வாழ்க்கையை பாதிப்படைய செய்திடும். இந்த மாற்றம் நம்மை மட்டுமல்லாது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் பேர குழந்தைகளின் எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிப்பை செய்திடும். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காக்க கட்சி வேறுபாடின்றி இப்போதே நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதோடு நம் தலைமை கழகத்திலே தந்திருக்கிற உறுதிமொழியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் திருப்பி அதை சொல்ல வேண்டும். உறுதிமொழி. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும்.